வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவானுக்கு சொந்தமானது. நம்மள சில பேர் சூரிய பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க. யார்? உங்கள் நட்சத்திரம் கிருத்திகை அல்லது உத்திரம் அல்லது உத்திராடமா, உங்கள் ராசி சிம்மம் அல்லது பிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமை அல்லது பிறந்த தேதி 1 அல்லது 10 அல்லது 28 அல்லது 19, இதில் ஏதாவது ஒன்றா, அல்லது கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ. ஏன்னா வாடகை வீட்டுக்கும் வாஸ்து சாஸ்திரம் உண்டு. கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளராக நீங்கள் கட்டாயம் பிடிச்ச சாமிக்கு பிடிச்ச கோயிலில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. இன்றைக்கி நல்ல நேரம் இருக்குது. காலை 7:30 to 9. நாளைக்கு திங்கட்கிழமை நல்ல நேரம் உண்டு காலை 6லேருந்து 7:30. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் உண்டு காலை 10:30லேருந்து 12. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம் எல்லாம் இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள். பிரமாதமான முன்னேற்றம். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை பொறுமையாக இருக்கணும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தேவையற்ற வம்பு வரும். அசட்டு தைரியத்தால் வீம்பால் தோற்று போயிடுவீங்க. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போது சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் அருணனே போற்றி. அருண பகவான் கிருட பகவானோட அண்ணா, சூரிய பகவானோட தேரோட ஓட்டுநர். நினச்சா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை பொறுமையாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். பேச்சினால சிக்கல் வரும். தோற்று போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது வெங்கடாஜலபதியை நினைங்க. ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான உங்களுக்கு 2, 9. அனுகூலமான செய் கிழக்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். ஜெயிக்கிறீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, இது ரெண்டும் வச்சு நீங்கள் கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான செய் வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை பொறுமையாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். பார்த்துடலாம். தோற்று போயிடுவீங்க இன்றைக்கி. ஏன்னா கிரக நிலைகள் சரியில்லை. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் ஓம் ஆதித்யனே போற்றி. ஆதித்யனே போற்றி. அதிதி தேவியோட பையன் ஆதித்யன். இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது. அளவாக சாப்பிட்றது நல்லது. கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க. வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டுங்க. விதிமுறைப்படி ஓட்டுங்க. ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான செய் கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்குது. காரியம் சிறப்பாக நடக்கும். நிம்மதி இருக்குது. வீண் செலவு கிடையாது. பேச்சுக்கு செல்வாக்கு இருக்குது. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான செய் மேற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி எல்லாம் இருக்குது. சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 1. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் ஆதித்யனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. மகர ராசிக்கார நேயர்களை பொறுமை. தேவையற்ற வம்பு வரும்.
கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முன்கோபம், பிடிவாதம் இதனால் தோத்து போயிடுவீங்க. வழிபட்டால் தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் கருடனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 4, 9. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சிறப்பான தினம். அனுகூலமான எண் 3, 2. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். அப்புறம் என்னங்க, நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 1. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு. திங்கட்கிழமை காலை 6 to 7:30. செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் உண்டு. காலை 10:30 to 12. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மாணிக்க மோதிரம் போடணும். மாணிக்க மோதிரம் போட்டால் என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை ஒரு பணிவான எச்சரிக்கை. பொண்ணு, நீங்கள் பார்க்குற பொண்ணு கேட்டை நட்சத்திரம் அல்லது பூர்வாட நட்சத்திரம் அல்லது மூல நட்சத்திரம் அல்லது ஆயிலிய நட்சத்திரங்கிறதுக்காக மட்டுமே வேணான்னு சொல்லிடாதீங்க. அது பெரிய பிரச்சனை, பெரிய சாபமாயிடும். அதை ஜோசியர் பார்த்துக்குவார். பொருந்துதா இல்லையாங்கிறத ஜோசியர் பார்த்துக்குவார். ஒரு பெண் குழந்தை ஆயிலிய நட்சத்திரத்திலேயோ மூல நட்சத்திரத்திலேயோ பூராட நட்சத்திரத்திலேயோ அல்லது கேட்ட நட்சத்திரத்திலேயோ பிறக்கிறதுல தப்பே இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.